வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். இன்னைக்கு அம்பேத்கருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு. விஜய் வெளியிட்டிருக்காரு. ஆதவ அர்ஜுனும் சேர்ந்து, ஆதவ அர்ஜுன் நிறுவனமும் சேர்ந்து, விகடன் நிறுவனமும் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் விஜய் தான் சிறப்பு அழைப்பாளராக பேசியிருக்காரு. இதில் நமக்கு சந்தேகங்கள் பல எழும்புது. இருந்தாலும் கூட ஒரு நல்ல முறையாக ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு வாழ்த்தை சொல்லிக்கிடுவோம். நிகழ்ச்சியில் ஆதவ அர்ஜுன் பேசினார். பல விஷயங்களை பேசினார். ஏறக்குறைய அவர் விஜய்க்கு அணிக்கே வந்துட்ட மாதிரியாவே பேசினார். திருமாவளவனை விட்டு கொடுக்காமையும் பேசினார். அவர் திருமாவளவனும் வந்துடுவார், தலைவருடைய எண்ணங்கள் பூரா இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினார். அவர் சில விஷயங்களை சொன்னார். அவர் தனிப்பட்ட அவருடைய கருத்தையும் சொன்னார். திருமாவளவன் என்ன நினைக்கிறாருங்கிறதையும் லைட்டாக பேசினார். அடுத்து சந்துரு பேசினார். அடுத்து அவர் அம்பேத்கருடைய பேரன்னு சொல்லி ஒருத்தர் பேசினார். எல்லாருமே நல்ல சிறப்பாகத்தையும் பேசினாங்க. சந்தூர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக அம்பேத்கர் ஒரு நூலை எழுதினார். அந்த நூலை வெளியிடுறதுக்கு, அந்த நூலை பிரதியாக அடித்து வெளியிடுறதுக்கு 40,000 ரூபா தேவை. அது இந்திய சர்க்கார்கிட்ட கேட்டார். இந்திய சர்க்காருக்கு கடன் கொடுங்க, நான் அதை பிரதியாக விற்பனை பண்ணவனா தந்துடுறேன் அப்படின்னார். ஆனால் இந்திய சர்க்கார் அதை கொடுக்கல. அந்த நூலில் அப்படியே கடப்பில் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த நூலில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத சந்துரு சொல்லலை. ஏன்னா ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, அவர் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த நூலில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்திய சர்க்காரும் வெளியிடலை. அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த நூலில் அவர் என்னென்ன எழுதியிருக்காருன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். நான் எதிர்பார்த்தேன் என்ன சொல்லியிருப்பேன்னு. ஆனால் அதை சொல்லாமலே ஒரு கோடு போட்டு நீ வாட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்திய சர்க்கார் வெளியிட முடியாத அளவில் அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும், அவ்வளோதான். ஏன்னா அம்பேத்கர் எல்லாமே சரியாத்தான் எழுதியிருக்காரு. ஆனால் இந்திய சர்க்கார் ஏன் அதை வெளியிட மாட்டேன்ருச்சு, அதுக்கு விளக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஆனால் சொல்ல தவறிட்டிய. சரி, அதனால எனக்கு அதில் கொஞ்சம் வருத்தம் தான். இந்த நிலை இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்துனாங்கன்னே தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்காங்க. திடீர்னு விஜய் பற்றி அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. இப்போ ஒரு நூல் வெளியீட்டு விழா, ஆதவ அர்ஜுன் இணைஞ்சு, விகடன் இணைஞ்சு, இப்போ அம்பேத்கரை பற்றி விஜய் புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்களா? இல்லை ஏற்கனவே ஆதவ அர்ஜுன், விஜய், திருமாவளவன் 3 பேர் ஏற்கனவே சந்திச்சு பேசிட்டாங்களா? ஏற்கனவே நம்ம சந்திச்சு பேசினாதான் நம்ம சொன்னோம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, ஒத்தியை ஏற்பாடு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது மாதிரியாவும் நம்ம சந்தேகத்தை எழுப்பணும். இதுக்கு இடையில என்னுடைய சந்தேகம் என்ன இருக்குன்னா, ஆழமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணும்போது திருமாவளவன் கலந்துக்கிற போறாருன்னு ஒரு செய்தி கொடுத்தாங்க. ஆனா திருமாவளவன் நான் கலந்துக்கிறதுல தேவையற்ற அரசியல் சாயம் பூசுவாங்க, அதனால விஜயோட நான் ஒரே மேடையில இருந்து இணைஞ்சு அம்பேத்கர் விழாவில் நடத்துறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ட்டார். ஏன்னா நல்லதுதான், ஆனா அரசியல் சாயம் பூசுவாங்க அப்படின்ட்டார். சரி, விஜயோட அரசியல் சாயம் பூசுவாங்கன்னா, விஜயோட வரலைன்னா திமுகவுடைய கை பாவ அப்படின்னு உங்களுக்கு அரசியல் சாயம் பூசுறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அவர் ஸ்டாலினை விட்டு வரமாட்டாரு, ஸ்டாலினுக்கு ஒத்துழைப்பாரு, ஸ்டாலின் என்ன பண்ணாலும் ஸ்டாலின் எடுத்து கேட்க மாட்டாரு, பூசி முழுகுவாரு, ஸ்டாலினை முட்டு கொடுக்குறதுல ஆளு திருமாவளவன் அப்படின்னு பேசுறாங்களே. இது அரசியல் சாயம் பூசுறாங்களே. என்ன பண்ணுவேன்? அரசியல்வாதிக்கு அரசியல் சாயம் பூசாம என்ன பண்ணுவேன்? காய்வுக்கு சாயம் பூசுவேன், அரசியல் சாயம் தான் பூசுவேன். அது உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன காரணத்துல நீங்க கலந்துக்கிறலைங்கிற விஷயம் நீங்க வெளிப்படையா 1-2 விஷயத்தை சொல்லியில ஒழிய உண்மையான விஷயத்துல நீங்க என்ன கக்கல. அந்த காது வரைக்கும் எனக்கு ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் தேவையில்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏற்கனவே 2-3 தடவை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இது விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ள 2 கோஷ்டியா இயங்குது. ஒரு கோஷ்டி தனியரசு கோஷ்டியா, வன்னியரசு கோஷ்டி அது என்ன செய்யுதுன்னா திமுகவோட இணையணும், திமுகவோட இணைஞ்சே தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கோஷ்டி ஆதவ அர்ஜுன் கோஷ்டி விஜயோடையும் அதிமுகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கணும்னு ஒரு கூட்டி இருக்காங்க. இதுல திருமாவளவன் ஏத்துக்கிறாத பட்சத்துல ஆதவ அர்ஜுனவே தனியா பிரிஞ்சு ஒரு கூட்டணி அமைச்சு விஜயோட போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா செய்திகளுமே ஓரளவா வந்துகிட்டு இருக்காது. உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏன் கருத்து அப்படின்னு நான் நினைக்கல. இந்த 2 மாடையுமே நீங்களே தட்டி விரிய நினைக்கிறேன். இந்த பக்கம் திமுக பக்கம் சால்ராடி, இந்த பக்கம் விஜய் பக்கம் சால்ராடி, இந்த பக்கமும் துண்டை போட்டுக்குருவோம், அந்த பக்கமும் துண்டை போட்டுக்குருவோம். எது சௌகரியமோ எது சாதகமோ அந்த குதிரையில ஏறி போய்க்கிருவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க கட்டுப்பாட்டை மீறி ஆதவ அர்ஜுன் ஒரு விஷயத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருப்பாரு, ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படிங்கிற நான் நம்பல. அப்படி நம்பினோம்னா அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். அவரை இது வரைக்கும் அவர் கட்சியை விட்டே நீக்கல. என்ன காரணம்? அப்படின்னா நீங்களே ஏக்குறீன்னு அர்த்தம். இது ஸ்டாலினுக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் எந்த கருத்துமே பேசல. அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டாலின் திருமாவளவன் பேசிக்கிட்டாங்க. இங்க வா, விஜயோட பாட்டாளி மக்கள் கட்சி சேர போறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் விஜயோட என்ன 4 கட்சி கூட சேரலாம். அப்ப அந்த கட்சி வலுவான அணி ஆயிரும். அதிமுக சேரலாம், அல்ல விஜயவே தனியா ஒரு அணி அமைக்கலாம். அந்த கட்சி அந்த கூட்டணி வலுவான கூட்டணி ஆகிடும். வலுவான கூட்டணி ஆகிட்டா நம்ம திருப்பி ஆட்சிக்கு வர முடியாது.
அப்ப எதிர்கட்சி ஒன்னா இருக்கக்கூடாது, 2-3 இருந்தாத்தே நம்ம ஆளுங்கட்சி திருப்பி ஆட்சிக்கு வரலாம். அப்படிங்கிறதுக்காக நீங்களும் திருமாவளவன் கூட்டணியா பேசிக்கிட்டு ஒரு புத்தக விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, விகடனை வச்சுக்குங்க, ஆதவ அர்ஜுனை வச்சுக்குங்க, நம்ம விஜயை கூட்டி ஒரு இவருக்கு அம்பேத்கருக்கு ஒரு விழாவை நடத்துங்க. அப்பத்தேன் பாட்டாளி மக்கள் கட்சியோட விஜய் கூட்டணி சேர்றதை தடுக்கலாம். நீங்க போனீங்கன்னா ஏன்னா விடுதலை சிறுத்தை போயிட்டா பாட்டாளி மக்கள் கட்சி வராது. அப்படிங்கிற அவரை வெட்டி விட்டுறலாம், அந்த கூட்டணி வலுவாகாது, நம்ம அணி வலுவாய்க்கிறோம் அப்படிங்கிற கணக்கு இருக்கலாமோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன்னு கேட்டா கருணாநிதி மாதிரி ஸ்டாலின் இல்ல அப்படிங்கிறத நான் ஏறக்குறைய 2-3 வீடியோல சொல்லிட்டேன். ஏன்னா எழுதி வச்சுதான் ஸ்டாலின் படிக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் எழுதி வைக்காம அறநானூறு, புறநானூறு, வரலாறு, அறிவியல், இதிகாசம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஸ்டாலினுக்கு அதெல்லாம் தெரியாது. எழுதி கொடுக்குறத படிப்பாரு அல்லது அவரா எழுதி வச்சு படிப்பாரு, இதுதான் அவர் தெரியும். அப்படியாப்பட்டவருக்கு எந்த எலெக்ஷன்ல போட்டியிட்டாலும் அவர் தலைவரா வந்ததுல திமுக தலைவர் வந்திருந்து வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டே இருக்கு. அவர் எடுத்த தேர்தலில் பூரா வெற்றி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, 2 பாராளுமன்றத்தில் வெற்றி, 40 சீட்டு வெற்றி, அடுத்த பாராளுமன்றத்தில் 40 சீட்டு வெற்றி, சட்டசபையில வெற்றி. அவர் தோல்வியே காணலையா தலைவர்ல இருந்து? அப்பனா எந்த அளவுக்கு அவருடைய கணக்கு இருக்கு? நீ அறநானூறு புறநானூறு பேசுறவா தோல்வி அடைகிற, எழுதி வச்சு பேசுறவர் வெற்றி அடைஞ்சு போய்கிட்டே இருக்காரு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஸ்டாலின் கருணாநிதி மாதிரி இல்ல, கருணாநிதி ஓடுற மாடு கிடையாது, எடுத்து வைக்கிற நடந்து போற யானைன்னு சொன்னார். ஒவ்வொரு அடியும் நிதானமா எடுத்து நச்சுன்னு அசையாம நங்கூரம் போட்ட மாதிரி எடுத்து வைக்கிறாரு. அதனாலதான் அவர் வெற்றி அடைகிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த புத்தக ஏற்பாடு கூட யதார்த்தமா நடக்கல, ஸ்டாலின் திருமாவளவன் பேசிக்கிட்டு தான் நடத்துறாங்க. இது மாதிரி இல்ல, கருணாநிதி ஓடுற மாடு கிடையாது, எடுத்து வைக்கிற நடந்து போற யானைன்னு சொன்னார். ஒவ்வொரு அடியும் நிதானமா எடுத்து நச்சுன்னு அசையாம நங்கூரம் போட்ட மாதிரி எடுத்து வைக்கிறாரு. அதனாலதான் அவர் வெற்றி அடைகிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த புத்தக ஏற்பாடு கூட யதார்த்தமா நடக்கல, ஸ்டாலின் திருமாவளவன் பேசிக்கிட்டு தான் நடத்துறாங்க. காரணம், விஜய் அணி வலுவாயிடக்கூடாது, பாட்டாளி மக்கள் சேர்ந்துடக்கூடாது. ஒரு அணி இல்ல, 2-3 அணியா தமிழ்நாட்டுல சட்டசபையில நின்றாத்தேன் நாம திருப்பி நம்ம மயனை முதலமைச்சராக்கலாம் வர்ற தேர்தலில் அப்படி ஒரு கணக்கு போட்டுக்கிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா 2016 ஜெயலலிதா ஆளுங்கட்சியா இருந்துச்சு. அப்ப கலைஞரோட விஜயகாந்த் கட்சி கூட்டணி பேச்சு பார்த்து நடந்துக்கிறீங்க. 10 நிமிஷத்துல ஒப்பந்தம் போட போறேன். விஜயகாந்த் வீட்டை விட்டு புறப்பட்டாரு, கோபாலபுரத்துக்கு வர்றாரு, அறிவாலயத்துக்கு வர்றாரு. இதுதான் முடிவு. அங்கிருந்து வண்டி புறப்பட்டது டக்குன்னு விடுதலை சிறுத்தை, வைகோபால்சாமி, 2 கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாம் எது தனியா ஒரு அணியா நாங்க 3வது அணி அமைச்சு முதலமைச்சராக போறோம்னு ஒரு ஒப்பந்தம் போட்டான்ல. நான் டிவி பார்த்துக்கிறது எல்லாமே தலை குழம்பு போனோம். எப்படி அரசியலே பொருந்தாத ஒரு கூட்டணியா விஜயகாந்த் எப்படி அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பின்புலத்துல பெரிய பிரச்சனைலாம் அப்புறம் ஓடிச்சு. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது, ஆனா ஓடிச்சு. அப்ப என்னாச்சு, விஜயகாந்த் இல்லாமே போயிட்டாரு, அழிஞ்சே போயிட்டாரு, அவரு இறந்து போனாரு பாவம். அப்ப திருப்பி அதிமுக வந்துருச்சு. அப்ப வலுவான கூட்டணி எதிர்கட்சியால் அமைக்க முடியலைன்னு போன உடனே திருப்பி ஜெயலலிதாவே ஆளுங்கட்சியா தொடர்ந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஆளுங்கட்சி அங்கே தொடரணும்னா எதிர்கட்சியை வலு குறைக்க வைக்கணும், எதிர்கட்சி ஒண்ணு கூடிடக்கூடாது. அப்படிங்கிற திட்டத்துல ஸ்டாலின் பின்புறம் இருந்து இந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு ராஜதந்திர திட்டத்தை தீட்டி திருமாவளவன் கொடுத்து, திருமாவளவன் ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு நீ விஜய் கூட்டத்துல கலந்துக்க, விஜய் வெளியீட்டு விழாவில் நடந்துக்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காருங்கிற மாதிரி ஏன் கணிப்பு தெரியுது நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு விஜய்க்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் 1000 அரசியல் விஞ்ஞானியை வச்சு அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் ஏன் சந்தேகத்தை நான் சொல்றேன், எனக்கு ஃபுல்லா சந்தேகமா வருது. அதனால எலெக்ஷன்ல எல்லாரும் மாதிரி நினைக்காதீங்க. ஸ்டாலின் போடுற கணக்கு துல்லிதமா இருக்கும், எதுவுமே யதார்த்தமா நடக்கல, பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ராஜதந்திர பெரிய சூழ்ச்சி திட்டமாத்தே நடக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்.